Hi viewers, good morning. I'm Lata Lakshmi. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிங்கிள் பட்டன் கிளிக் பண்ணி எப்படி ஈஸியாக தமிழில் டைப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ தமிழ் டைப் செய்ய ஒரு சிங்கிள் பட்டன், அதாவது நம்ம கூகுள் குரோமில் ரைட் சைடில் ஒரு சின்ன பட்டன் இன்டர்ஃபேஸ் நம்ம எப்படி செட் பண்ணுறது, அதை கிளிக் பண்ணி எப்படி தமிழில் டைப் பண்ணுறது, எப்படி போல்டு இட்டாலிக் அண்டர்லைன்லாம் ஒரு பட்டன் கிளிக் பண்ணி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு பட்டன் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணி ஆன்லைன் கூகுள் குரோமில் ஆன்லைன் ஃபார்ம் எல்லாத்துலேயும் எக்ஸாம்பிள் எம்இஸ், நாமினல் ரோல், அதிலெல்லாம் எப்படி தமிழ் டைப்பிங் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ தமிழ் ஃபோனடிக்ஸ் பட்டனை உங்கள் டூல் பாரை கூகுள் டூல் பாரில் ஆட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் google.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. கர்சர் இப்போ பாருங்கள் வந்திருக்கு. கூகுள் இன்புட் டூல் ஃபார் குரோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் இன்புட் டூல் ஃபார் குரோம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். அதில் செகண்டாக இருக்கு பாருங்கள், ஆன் குரோம் கூகுள் இன்புட் டூல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் ஆன் குரோம் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டவுன்லோட் குரோம் எக்ஸ்டென்ஷன், ரைட் சைடில் ப்ளூ கலரில் டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் வந்திருக்கிற பேஜில் ஆட் டு குரோம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சம் பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு லோடிங் ஆகும், செக்கிங் ஆகும், லோடிங் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட நீங்கள் என்ன மெயில் இருக்கோ அது சிங்க் கேட்கும். ஓகே காட் இட்னு சொல்லி சிங்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போது ஆடட் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த டைப்பிங் பட்டன். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், கூகுள் இன்புட் டூல் பட்டன் மட்டும் ஆக்டிவ் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஹிந்தி டைப்பிங் வேணும்னா நீங்கள் ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன லாங்குவேஜோ அது. இப்போ நமக்கு தேவையான லாங்குவேஜ் தமிழ் ஃபோனடிக்ஸ். ஸோ டீயில் உங்களுக்கு வரும், டி அந்த லெட்டரில் தமிழ் ஃபோனடிக்ஸ். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்டட் வந்து ரைட் சைடில் இங்கே டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, தமிழ் ஃபோனடிக்ஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போது இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் தமிழ் ஃபோனடிக்ஸ் வருது. இப்போ அந்த தமிழ் ஃபோனடிக்ஸ் பட்டனை செக் பண்ண எக்ஸாம்பிள் எம்இஸ் ஓப்பன் பண்ணுவோம். உங்கள் எம்இஸை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஸ்கூல் எம்இஸை லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலுக்கு போங்க. எந்த கிளாஸ் எந்த செக்ஷனோ, இன்கேஸ் நான் 8th A செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம், சக்திவேல் இ. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேமை நான் தமிழில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அவுட் சைடில் இருக்கிற இந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஹோல் பேஜுக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணுறோம், எடிட் கிளிக் பண்ணுறோம். அகெயின் எனேபிள் டிசேபிள் கிளிக் பண்ணுறோம். இப்போ இது வந்து நேம் இன் இங்கிலீஷ். இப்போ இந்த இடத்துல போய் நான் தமிழ் ஃபோனடிக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பாதி பேர் இங்கிலீஷ்லேயும் பாதி பேர் தமிழ்லேயும் கூட வரும். இப்போ பாருங்கள் பாருங்கள் தமிழில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரே நேம்லேயே பாதி கூட வச்சுக்கலாம். அதர்வைஸ் கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா அந்த ஃபோனடிக்ஸ் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம தமிழ் டைப் பண்ண வேண்டிய ஏரியா. இந்த பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னா தமிழ் ஃபோனடிக்ஸ் ஆன்னு அர்த்தம். இப்போ சக்திவேல்ங்கிறத நான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் நான் கீபோர்டில் டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். SAKTHIVEL சக்திவேல். ஏக்கு EH கொடுத்துருக்கேன், ஏன்னு வருது. ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணி ஒன்ஸ் அகெயின் நம்மளோட தமிழ் டைப்பிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினல் ரோலில் எந்த கூகுள் ஃபார்ம்லலாம் தமிழ் டைப்பிங் இருக்கோ அந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணி தமிழ் ஃபோனடிக்ஸ் கிளிக் பண்ணால் நமக்கு தமிழில் வரும். டர்ன் ஆஃப்னு கொடுத்துட்டா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம், ஒரே சென்டென்ஸில் கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது கீபோர்டு இன்டர்ஃபேஸ், உங்களுக்கு கீபோர்டை செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. தேங்க்யூ.